இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பத்தி பார்க்க போறோம். பிசிக்கலா அவங்க எவ்வளவு குவாலிஃபையா இல்லை சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது ஆண்களுக்கானது பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆண்களுக்கான பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஆண்களுக்கானது என்ன அப்படின்னா, அதாவது பிசி, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 107 சென்டிமீட்டர் இருக்கணும், 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? அடுத்து எஸ்சி எஸ்டிக்கு 167 சென்டிமீட்டர் குறைந்தபட்சமா இருக்கணும், அதிகம் எவ்வளோனா இருக்கலாம். இது இது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்பளவு பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண நிலையில இருக்கக்கூடிய மார்பகம் மூச்சு உள்ள இழுக்கும் போது 5% இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ 81 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 5 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமா எவ்வளவு இருக்கணும், 86 இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ 5 இன்க்ரீஸ் ஆகணும் மார்பளவு மூச்சு உள்ள இழுக்கும் போது. இது ஆண்களுக்கானது மட்டும்தான். அடுத்து பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, ஸோ பிசி, எம்பிசி, ஸோ ஓசி பிரிவினருக்கு குறைந்தபட்சமாக 159 சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களுக்கு. இதே போல எஸ்சி எஸ்டி அருந்ததியர்கள்லாம் குறைந்தபட்சமாக 157 சென்டிமீட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? அடுத்து முன்னாள் ராணுவத்தினர் பிசிக்கல் பார்க்க போறோம். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, தகுதி தேர்வு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பிடிக்கு உள்ள நுழையத்துக்கான நுழைவு தேர்வு மாதிரி இது பிசிக்கலா வைப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து 1500 மீட்டரை 7 நிமிஷத்துல ஓடி முடிக்கணும். சரியா? 1500 மீட்டரை 7 நிமிஷத்துல ஓடி முடிக்கணும். இதே பெண்கள் மற்றும் திருநங்கைகள் பாத்தீங்க அப்படின்னா 400 மீட்டரை 2 நிமிடம் 30 வினாடிகள்ல ஓடி முடிக்கணும். இது பெண்கள் மற்றும் திருநங்கைகள். முன்னாள் ராணுவத்தினர் பாத்தீங்க அப்படின்னா 1500 மீட்டரை 8 நிமிடத்துல ஓடி முடிக்கணும். ஸோ முன்னாள் ராணுவத்தினருக்கு அந்த பிசிக்கல், இந்த உயரம், ஹைட், வெயிட்லாம் செக் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ வந்து உடல் திறன் போட்டி, இதுதான் உங்களுக்கு மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆண்களுக்கானது பார்க்க போறோம். ஆண்களுக்கான பிஇடி டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கயிறு ஏறுதல். ஓகேவா? கயிறு ஏறுதல் கம்பல்சரி. உங்களுக்கு 1 நட்சத்திரம், 2 நட்சத்திரம், 1 நட்சத்திரம் 1 ஸ்டாருக்கு 4 மதிப்பெண்கள், 2 ஸ்டாருக்கு 8 மதிப்பெண்கள். ஓகேவா? இது வந்து ஃபெயில்லாம் கிடையாது, நீங்க எடுக்கிற லெவலை பொறுத்து தான், ஃபெயில்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ கயிறு ஏறுதல்ல 5 மீட்டர் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டார், அது 6 மீட்டர் போனீங்கன்னா டபுள் ஸ்டார். உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், ரெண்டுல எதுனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன். இதுல நீளம் தாண்டுதல 3.8 மீட்டர், உயரத்துல வந்து 1.2 மீட்டர், இது சிங்கிள் ஸ்டார். 4.5 மீட்டர், 1.4 மீட்டர், இது வந்து டபுள் ஸ்டார். ஓகேவா? டபுள் ஸ்டார் கொடுப்பாங்க. அடுத்து ரன்னிங் ரேஸ்ல 100 இருக்கு, 400 இருக்கு, ரெண்டுல எதுனா சூஸ் பண்ணிக்கலாம். 100 வந்து நீங்க 15 செகண்ட்ஸ்ல ரீச் ஆகணும், சிங்கிள் ஸ்டார். இதுவே நீங்க 13.5 செகண்ட்ஸ் ரீச் ஆகிட்டீங்கன்னா சிங்கிள் டபுள் ஸ்டார் கிடைக்கும். இதுவே நீங்க 400 மீட்டர்ல 80 செகண்ட்ஸ்ல ஓடி முடிச்சீங்கன்னா சிங்கிள் ஸ்டார், அது 70 செகண்ட்ஸ்ல முடிச்சீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது இரண்டுக்குமே உங்களுக்கு 3 சான்ஸ் தருவாங்க, ஆனா ரன்னிங்க்கு மட்டும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் தான். ஓகேவா? இது நான் வச்சுங்க, இது பாய்ஸ்க்கானது. அடுத்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேம் நீளம் தாண்டுதல்ல 3 மீட்டர், 3.75 மீட்டர், இது சிங்கிள் ஸ்டார், இது டபுள் ஸ்டார். குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல், பால் த்ரோ பண்றது, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு, உங்க விருப்பம். 4.2 மீட்டர், 17 மீட்டர், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார். 5.5 மீட்டர், 24 மீட்டர், இது ரெண்டுமே டபுள் ஸ்டார். ஓகேவா? அடுத்து ஓட்டம் பாத்தீங்க அப்படின்னா 100 மீட்டர், 200 மீட்டர். 100ல பாத்தீங்கன்னா 17.5 மீட்டர் வினாடிக்குள்ள வந்துட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்டார். இதுவே 15.5ல வந்துட்டீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார். இதுவே வந்து 200 மீட்டரை 38 வினாடிகள்ல வந்துட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்டார், 33 வினாடிகள்ல வந்துட்டீங்கன்னா டபுள் ஸ்டார். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இரண்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சான்ஸ் தருவாங்க, ஆனா ரன்னிங்க்கு மட்டும் ஒரே சான்ஸ் தான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பெண்களுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் ராணுவத்தினர்களுக்கு, சரியா, எக்ஸ் ஆர்மிக்கு பாத்தீங்க அப்படின்னா குண்டு எறிதல். ஓகேவா? குண்டு எறிதல் பாத்தீங்கன்னா 7.25 கிலோ, 7.26 கேஜ், 5 மீட்டர் போட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்டார், 6 மீட்டர் போட்டீங்கன்னா டபுள் ஸ்டார். நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இரண்டுத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு, நீங்க எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். நீளத்துல வந்து 3.25 மீட்டர் சிங்கிள் ஸ்டார், 0.9 மீட்டர் டபுள் ஸ்டார், இதுவும் சிங்கிள் ஸ்டார், இது வந்து உயரம் தாண்டுதல். 4.5 மீட்டர், 1.4 மீட்டர், இது இரண்டுமே டபுள் ஸ்டார். அடுத்து பாத்தீங்கன்னா ரன்னிங் 100 மீட்டர், 400 மீட்டர். 100 வந்து 17 செகண்ட்ஸ், 2 ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா 13.5 செகண்ட்ஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார். 400 மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா
85 வினாடிகள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் கிடைக்கும். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 வினாடிகள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரு நட்சத்திரம். இதுல கொஞ்சம் மார்க் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். சரியா? இதுல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்னது பாத்தீங்கன்னா மென்னுக்கும் விமனுக்கும் இதுல வந்து 4 கொடுத்துருப்பாங்க, இங்க 8 கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 2 மார்க்ஸ் தான், இங்க 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ஆர்மிக்கு மட்டும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு 3 சான்ஸ், ரன்னிங்ல வந்து ஒரே சான்ஸ் தான். ஓகேவா?